பேபி எங்க போன? வா போயிட்டா. சிபி சார். ஏய் போ போ சொன்னா கேளு சிபி போ. சார். ஏய் கத்தாத போ. உங்களை ஜனமா வர சொன்னாங்க. வாங்க போலாம். ஏய் பேபி நீ இங்க தான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? பேபி வா நம்ம போய் சாமி கும்பிடலாம். மாட்டி விடுறியா நீ? போங்க சார் கூப்பிடுறாங்கல்ல. நீ போயிட்டு இரு, நான் இப்போ வந்துடுறேன். உடனே வந்துடுறேன். போ. சாமி கும்பிட போயிட்டு இரு சார், நான் வந்துடுறேன். 2 minutes. என்ன பார்த்தா உனக்கு காமெடியா இருக்குல்ல? இல்லையே சந்தோஷமா இருக்கு. என்ன பழி வாங்குறியா? சாச்சா நான் ஏன் சார் உங்களை பழி வாங்கணும்? சம்யுக்தா உங்களோட ஃப்ரெண்டு, வெண்பா உங்க முறை பொண்ணு. அவங்க கிட்ட நீங்க இருக்கிற இடத்த காட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவனா உங்க எதிரி கிட்டயா நான் உங்களை புடிச்சு கொடுத்தேன்? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே பழி வாங்குறல்ல? இதுக்கு கண்டிப்பா நான் ரிவெஞ்ச் எடுப்பேன். பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். எல்லாம் நல்லபடியா நடக்குமா? சரி. என்ன ஜனகாம்பா கயிறு இழுக்கிற போட்டியில அப்படி இப்படி ஏதோ குதர்க்கம் பண்ணி ஜெயிச்சிட்ட? யோ என்னையா பேசிக்கிட்டு இருக்க நீ? அவங்கள குதர்க்கம் பண்ணி ஜெயிச்சாங்க, நியாயமா தான் ஜெயிச்சிருக்காங்க. சரி 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 அப்படியே வச்சுக்குவோம். அப்புறம் எங்க உன் பொண்ணு திருவிழா இருந்திருக்காளா? யோ இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ஏன் பேசக்கூடாதா? இதே திருவிழால தானே அவங்க பொண்ணு அவங்க வீட்டு வேலைக்காரோட ஓடி போச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம தலைக்கட்டுல எவன் குடும்பத்துல இப்படி ஒரு அசிங்கம் நடந்ததே இல்லப்பா. எப்படி இந்த வருஷம் முதல் மரியாதை பரிவட்டம் எல்லாம் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கீங்களா? எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஓ கொடுப்பாங்கன்னு வேற நினைப்பு இருக்கா? வேலைக்காரன் கூட தான் பொண்ணை ஓட விட்ட பெரிய மனுஷிக்கலாம் இந்த மாதிரி முதல் மரியாதை கிடைக்காதுமா. யார் அது? ஜானுகுட்டியே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. போமாவா வீட்டுல உசுருல புணமா இருக்கான்னு கேள்விப்பட்டேன். பாவமா இருக்கு. எவ்வளவுதான் சொத்து பத்து இருந்தாலும் வாழ்றது எதுக்குன்னு தோணும்ல?